ஈரோடு ஆடிட்டர் வீட்டில் 235 சவரன் நகை கொள்ளையடித்த கும்பலைச் சேர்ந்த மேலும் ஒருவர் கைதாகியுள்ளார். அவரிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. கொள்ளை கும்பலின் பின்னணி என்ன? ஈரோடு NGGO காலனி 7வது வீதியைச் சேர்ந்தவர் 69 வயது சுப்பிரமணி ஆடிட்டராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி சாதனா தனியார் கல்லூரி பேராசிரியை. இவர்களது ஒரே மகன் ஆம்புரோஸ் பெங்களூரில் IT நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி சுப்பிரமணி தேனியில் உள்ள உறவினர் வீட்டு திருமணத்தில் பங்கேற்பதற்காக குடும்பத்தினருடன் கிளம்பி சென்றிருந்த நிலையில் வீட்டில் உள்ள 2 படுக்கை அறைகளில் 3 பீரோக்கள் உடைக்கப்பட்டு அதில் இருந்த 235 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுகுறித்து ஆடிட்டர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து ஈரோடு தெற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் கொள்ளைக்கு மூளையாக ஆடிட்டர் வீட்டில் பணியாற்றிய கார் ஓட்டுநர் இருந்ததை கண்டறிந்து அவரை கைது செய்தனர். அவர் மூலம் மேலும் 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 132 சவரன் நகை மற்றும் நகை விற்ற பணம் 90 லட்சம் ரூபாயை மீட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த 2வது குற்றவாளியான ஹோசூரைச் சேர்ந்த முடி திருத்தும் தொழிலாளி வினு சக்கரவர்த்தியை ஈரோடு தெற்கு காவல் நிலைய போலீசார் நேற்று கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 50 லட்சம் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்தனர். ஏற்கனவே இந்த வழக்கில் கைதான முதல் குற்றவாளி நரசிம்ம ரெட்டி வேறு வழக்கில் முன்பு சிறையில் இருந்த பொழுது வினு சக்கரவர்த்திக்கு சிறையில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக அவருடன் இணைந்து இந்த கொள்ளையில் வினு சக்கரவர்த்தி ஈடுபட்டதும் பின் பங்குகளை பிரித்துக் கொண்டு தலைமறைவானதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.